வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட்ல கேட்டது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், உடனே வீடியோ போட்டுடலாம். தீர்க்க y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு xy இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இதோடைய தீர்வை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல கொடுத்து எடுத்து எழுதுவோமா பாருங்க. y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு xy into dy by dx. இப்போ இந்த dy by dxல ஒரு பங்கு கொண்டு போயிடுவோம். y ஸ்கொயர் ஈக்குவல் டு xy into dy by dx. இது மைனஸா ரைட் சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dy by dx. அடுத்த ஸ்டெப் பாருங்க. y ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த dy by dx பொதுவாக வெளியே எடுத்துருவோம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? xy மட்டும் இருக்கும். dy dx வெளியே எடுத்து எழுத போகிறோம். இங்கே எது மட்டும் இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். எல்லாத்துக்கும் பொதுவாக வெளியில் என்ன இருக்குது? dy பை dx இருக்குது. அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த dy பை dxும் ப்ராக்கெட்டும் பெருக்கல் இருக்குது. இந்த dy பை dx இந்த ப்ராக்கெட்டுங்க வந்து என்ன மாறும்? வகுத்தலாக மாறும். இப்போ y ஸ்கொயர் பை xy ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு dy பை dx. இதான் என்னது? dy by dx. ஆனால் இதில் பாருங்கள், எக்ஸு ஒய் எல்லாமே கலந்துருக்கு, தனியாக பிரிக்க முடியலை. அப்போ தனியாக பிரிக்க முடியலன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பிரதியிடல் முறையை நம்ம கொண்டு வரணும். என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு விஎக்ஸ். பாருங்க, y ஈக்குவல் டு விஎக்ஸ் என்க நம்மளாம் உள்ளே கொண்டு வர்றோம். அதாவது இந்த மாதிரி ரெண்டும் கலந்துருச்சுன்னா இதுதான் முறை. சரியா? இப்போ இதை வகையிட போகிறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகையிடலாமா? பாருங்க, ஒய்யை நம்ம எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா dy பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இதை வந்து யூவி ஃபார்மெட்டில் நம்ம வகையிடணும். யூவி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூ டேஷ் வி ப்ளஸ் வி யூ டேஷ் வி யூ டேஷ். சரியா? பாருங்க, என்னன்னா யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். சரியா? இப்போ பாருங்க, இந்த முதல்ல தான் யூ, ரெண்டாவது வி. முதல்ல வியை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1 ப்ளஸ் எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கணும். வியை வகையிட்டா என்ன வரும் பாருங்க? எக்ஸை பொறுத்து டிவி பை டிஎக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். இப்போது இந்த டிவை பை டிஎக்ஸ்குள்ள இந்த மதிப்பை நம்ம பிரதிலாமா? என்ன செய்ய போகிறோம்? டிவை பை டிஎக்ஸ்குள்ள இந்த மதிப்பு என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ்ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிரதிட்டாச்சு. 1 வியும் பெருக்குனா வி தான். இந்த எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ் அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள், நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அந்த மதிப்பை கொண்டு பிரதியிடுங்க. பாருங்கள், ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ், இங்கே ஸ்கொயர் இருக்கா? அப்போ வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை, இந்த இடத்துல இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ், இந்த இடத்த பாருங்கள், எக்ஸ் இருக்குது, ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ். அப்போ பெருக்குன்னா என்ன வரும்? எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வி எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல வி எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இதிலேருந்து மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இதிலேருந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயரை பொதுவாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அங்கே வி இருக்கும், இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, 1. இதை இடத்து பக்கம் கொண்டு வந்துடுங்க. மைனஸ் வியாக மாறுமா? ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? வி ஸ்கொயர் பை வி ப்ளஸ் 1. அதுக்கு இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு பகுதியில் எதுவுமே இல்லைனா 1. முதல்ல பகுதியை பெருங்க. வி ப்ளஸ் 1ஐயும் பெருக்குனா வி ப்ளஸ் 1 குறுக்க பெருங்க. 1ஐயும் வி ஸ்கொயர் பெருனா வி ஸ்கொயர் மைனஸ் வி இன்ட்டு வி ப்ளஸ் 1. என்ன செஞ்சிட்டோம்? குறுக்கு பெருக்கல் எடுத்தாச்சு. ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். அடுத்த ஸ்டெப் போகலாமா? பாருங்கள், வி ஸ்கொயர், மைனஸ் வியை உள்ளே பெருங்க. என்ன வரும் பாருங்கள்? மைனஸ் வியும் பெருக்குனா மைனஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 வியும் பெருக்குனா வி பை வி ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு எது கேன்சல்? ப்ளஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் வி பை வி ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த டிஎக்ஸு இங்கே வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். எக்ஸு பெருக்கில் இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். ஈக்குவல் டு
இங்கே டிவி மட்டும்தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த பக்கம் பிரச்சனை இல்லை பாருங்கள், டிஎக்ஸ் பை எக்ஸு அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு இதை பாருங்கள், இதை நம்ம வலது பக்கம் கொண்டு போகிறோம், பின்னமாக இருக்குது. அப்போ இந்த பக்கம் ரொம்ப என்ன மாறும், தலைகீழ மாறும். அப்போ மைனஸை வெளியே போட்டுக்கிட்டு v ப்ளஸ் 1/v இன்டூ டிவி. இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கள், இது பின்னம் தானே, என்ன செய்ய போகிறோம், வலது பக்கம் கொண்டு வர போகிறோம். அப்போ தலைகீழ மாறிடும், இந்த மைனஸ் அப்படியே தான் வரும், எந்த பிரச்சனையும் வராது. சார் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ்ஸாக மாறும்னு சொல்லக்கூடாது, தலைகீழ மட்டும்தான் மாறும், குறி எதுவும் மாறாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பாருங்கள், டிஎக்ஸ் பை எக்ஸு, இது அப்படியே இடத்து பக்கம் கொண்டு வந்துருங்க, ப்ளஸ்ஸாக மாறிடுமா, ப்ளஸ் v ப்ளஸ் 1/v இன்டூ டிவி ஈக்குவல் டு 0. ரைட் சைடில் எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், டிஎக்ஸ் பை எக்ஸு இது தனித்தனியாக பிரிக்க பாருங்கள், v பை v, v பை vனா என்ன வரும் பாருங்கள், 1 வரும் இல்லையா, 1 இல்லை தன்னொரு ஸ்டெப்பு கூட எழுதுங்க, v பை v, இந்த டிவியை உள்ளே கொண்டு வாங்க, டிவி 1/v இன்டூ டிவி ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டெப்பு புரியுதா, நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்கள், v பை v இன்ட்டு டிவி, ஏன்னா தொகுதியில் 2 உறுப்பு இருக்குது, பகுதியில் 1 தான் இருக்குது. அப்போ இந்த பகுதி வந்து ரெண்டுக்குமே பொதுவு. அப்போ எப்படி எழுதிட்டோம், v பை v இன்ட்டு டிவி ப்ளஸ் போட்டாச்சு 1/v இன்ட்டு டிவி எழுதிட்டோமா. இப்போ நமக்கு இது கேன்சல் ஆயிரும், சரியா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம இன்டகிரேஷன் எடுத்துக்கலாம். இங்கே எழுதட்டுமா, இந்த பக்கம் எழுதுகிறேன் பாருங்கள், எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இன்டகரல் dx பை எக்ஸ் ப்ளஸ் இன்டகரல் dv ப்ளஸ் இன்டகரல் 1/v இன்ட்டு dv ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி எழுதியாச்சு. இதே தான் என்ன செஞ்சிட்டோம், இன்டகரல் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், dx பை எக்ஸ்னா log x, dx பை எக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணால் நமக்கு ஃபார்முலா என்ன, log x ப்ளஸ் dvயை இன்டகிரேட் பண்ணால் v ப்ளஸ் பாருங்கள் 1 இன்ட்டு dv, dv பை vனா log v, log v ஈக்குவல் டு நம்ம என்ன செஞ்சு முடிச்சிட்டோம், தொகையிட்டு முடிச்சாச்சு, மாறிலியே சேர்க்கணும், லாக் சியை சேர்த்துக்கலாம். அங்கே 0 தானே இருக்குது, நீங்கள் இது வலது பக்கம் சேர்த்தாலும் சரி இடது பக்கம் சேர்த்தாலும் எந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன மாற்றம், இந்த லாக்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம், லாக் எக்ஸு ப்ளஸ் லாக் வி மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு, இது ப்ளஸ்ஸா, ப்ளஸ் வி அங்கே கொண்டு வந்துருங்க, மைனஸ் வி. இப்போ பாருங்கள், நமக்கு லாக் விதி என்னென்னா, ப்ளஸில் இருந்தால் பெருக்கல் எழுதணும், மைனஸில் இருந்தால் வகுத்தில் எழுதணும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல லாக் ஆஃப் பாருங்கள், இது ப்ளஸில் இருக்கு இல்லையா, அப்போ இங்கே எக்ஸு இன்ட்டு வி பெருக்கல் எழுதிட்டோம், இது மைனஸில் இருக்குது, அப்போ வகுத்தில் எழுதணும், ஈக்குவல் டு மைனஸ் வி. இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கள், இது வந்து மடக்கை விதி, ப்ளஸில் இருந்துச்சுன்னா பெருக்கல் எழுதணும், மைனஸில் இருந்தால் வகுத்தில் எழுதணும். பாருங்கள், அதை பயன்படுத்தி நம்ம எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், லாக் ஆஃப் இந்த எக்ஸ் பை சி அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, நம்ம விக்கு பதிலாக மதிப்புகளை மாற்றணும். வியோட மதிப்பு பாருங்க, இங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம். y ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னா y பை எக்ஸ் ஈக்குவல் டு வி. எக்ஸ் பெருக்கல இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். அப்போ y பை எக்ஸ் ஈக்குவல் டு வி. அப்போ விக்கு பதிலாக என்ன மாற்றணும், நம்ம y பை எக்ஸ்ன்னு மாற்ற போகிறோம். மாற்றுவோமா, இந்த இடத்துல பாருங்க, விக்கு பதிலாக y பை எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் வி இருக்கா, விக்கு பதிலாக y பை எக்ஸு. எது கேன்சல், எக்ஸும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், லாக் ஆஃப் y பை சி ஈக்குவல் டு மைனஸ் y பை எக்ஸு. அவ்வளோதான், கணக்கு முடிய போகுது. இது வந்து என்ன வடிவம் அப்படின்னா மடக்கை வடிவம். இது வந்து லாகரிதமிக் ஃபார்ம். இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போது இந்த இடத்துல பேஸ் என்ன இருக்குன்னா இ இருக்கிறதா அர்த்தம், எதுவுமே இல்லைன்னா இ இருக்கிறதா அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மாக மாற்றும் போது இங்கே லாகு கேன்சல் ஆயிரும். எது மட்டும் வரும், y பை சி மட்டும் வரும். இந்த அடிமானத்தில் இருக்க இங்கே பேஸில் இருக்க இ இருக்கு இல்லையா, அது இங்கே வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய இந்த மைனஸ் y பை எக்ஸ் மேலே போயிடும், அடுக்குக்கு போயிடும், பவருக்கு போயிடும், மைனஸ் y பை எக்ஸ். இதான் என்னது நமக்கு தேவையானது. இந்த சி இருக்கா, அது வலது பக்கம் நகர்த்திடுங்க. அப்போ y ஈக்குவல் டு இங்கே வகுத்தலுங்க வந்தால் பெருக்கலாம் மாறும். அப்போ சி இன்ட்டு இ பவர் மைனஸ் y பை எக்ஸ். இதான் என்னது நமக்கு தேவையான தீர்வு. நமக்கு இந்த சி இருக்கு இல்லையா, இந்த சி வந்து பெருக்கல்லையும் வரலாம், வகுத்தில் கூட எழுதலாம். எப்போ வகுத்தில் வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பை பாருங்கள். இந்த லாக் சியை நம்ம வலது பக்கம் சேர்த்துருக்கோமா, நீங்கள் இங்கே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் லாக் சின்னு வரும். அப்போ இங்கே ப்ளஸ் வரும். அப்போ இது எல்லாமே பெருக்கல்ல வந்துடும்.
அப்போ பெருக்கல் வந்துச்சுன்னா இங்கே எங்கே இருக்கும், இங்கே ஒய் சின்னு வரும். அப்போ சி இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். சரியா? இந்த சியை பற்றி பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சி வகுத்தில் கொண்டு வந்தாலும் சரி, பெருக்கலை கொண்டு வந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இது வந்து என்னது, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.